ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீனில் டே செகண்ட் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டைம் 5 minutes லேட் ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் ரைஸும் அரிசியும் எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் அரிசி ஊற வச்சு வடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, சாப்பாடு நீங்கள் தண்ணி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஊற வச்சா போதும். அதேமாரி இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா கேரட் பொரியலும் அப்புறம் இந்த கோவக்காவும் பொரியல் பண்ணி சாம்பாரும் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் கேரட் சீவிக்கிட்டு இருக்கேன். கேரட் சீவி வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணணும். அதுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டேன். கோவக்காய் இப்படி ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணால் தான் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் காய் கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பாடு பார்த்தேன், சாப்பாடு வெந்துருச்சு. ஸோ அதை தண்ணியை வடிய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வடிய வச்சுட்டேன். மறுபடியும் சாம்பார் காய்கறியை கட் பண்ணிவிட்டு, ரொம்பலாம் காய்கறி போடலைங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு தான். ஏன்னா வேறு எந்த காய்கறி போட்டாலும் சாப்பிட மாட்டுறாங்க பசங்க. அதனால் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடை சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமே கிளம்பணும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வர எனக்கு ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் சீக்கிரமாக முடிச்சிட்டேங்க. சாம்பார், கேரட் பொரியல், கோவக்காய் பொரியல், அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாமே வச்சு முடிச்சிட்டேன். இனிமேல் நான் 1 கப்பு டீ குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணும். அவங்களுக்கு டிஃபனுக்கு தோசை தான். ஸோ தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சாப்பிடும்போது. அப்புறம் அவங்களோட டிஃபன் பாக்ஸையும் பேக் பண்ணிட்டேன். அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, தோசை சாப்பிட்டுட்டாங்க. இனிமேல் அவங்கள ரெடி பண்ணி விடணும். பெரியவளையும் 2 பேரையுமே ரெடி பண்ணி விடணும். இப்போ ஆட்டோ வர டைம் ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டாங்கங்க, ஆட்டோவும் வந்துருச்சு, கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.